ஹாய் மக்களே, சலங்கை ஒலி அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம். சாதனா அபூர்வா கிட்ட வந்து சொல்றாங்க, பூமி ஜெயிச்சுட்டா, ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டா, நாளைக்கு தான் ஃபைனல் காம்படிஷன் 12 மணிக்கு அப்படின்னு சொன்ன உடனே அபூர்வா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சித்தி என்ன ரீசன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம் இல்லையா அப்படின்னு கேட்க, நாளைக்கு கல்யாணமும் 12 மணிக்கு தான், காம்படிஷனும் 12 மணிக்கு தான். இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ண அந்த ககனே ஃபைனலுக்கு அனுப்ப முடியாத சுச்சுவேஷன் அவனுக்கு ஏற்படுத்திட்டேன்ல, அது மட்டுமா அவங்க அம்மாவோட ஆசையை அவன் நிறைவேற்ற முடியாதுல்ல, அந்த சந்தோஷத்துல தான் நான் சிரிக்கிறேன்றாங்க. சரி, கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு பூமிக்கு. நாளைக்கு ஃபைனல்ல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்றா. என்ன நீ சந்தோஷமே இல்லாம சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நாளைக்கு என் கல்யாணமும் 12 மணிக்கு தான், அங்க காம்படிஷனும் 12 மணிக்கு தான், நான் என்ன பண்றதுன்னு தெரியல. என் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு நான் நினைச்சா கல்யாணம் தடைப்படும், கல்யாணத்துல இருந்தனா என் அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு பூமி புலம்ப, கவலைப்படாத, அண்ணன் கிட்ட சொல்லு, கண்டிப்பா மாத்தி வைப்பாரு அப்படின்னு சரி சொல்ல, இல்ல ஏற்கனவே 2 முறை கல்யாணம் கிட்ட வரலும் வந்துட்டு நான் முடியாதுன்னு சொல்லிட்டான், இப்போ சொன்னால் அவர் என்னை கண்டிப்பாக தப்பாக புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டார், ஏன்னா இந்த சுச்சுவேஷன் அவருக்கு கரெக்டாக புரியும் அப்படின்னு சொல்ல, கல்யாணம் நின்றுச்சுன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஏதோ பிரச்சனை போல இருக்கு, கடைசி நேரத்தில் கல்யாணம் நின்று இருக்கே அப்படின்னு இந்த உலகம் எங்களை தப்பாக பேசும்னு சொல்கிறா. சரி, டக்குன்னு ஒரு யோசனை சொல்கிறாரு, உன் ப்ராப்ளம் ஒரு நிமிஷத்தில் சால்வ் ஆகிடும், நீ நேராக போய் உன் அப்பா கிட்ட பேசு, அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டைமை மாற்றி வைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல, என் பேச்சு அவர் கேட்பாரா அப்படின்னு பூமி கேட்க, உன் கண்ணீர் பார்க்க முடியாம தான் ககனோட கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாரு, கண்டிப்பா இது செய்வாரு, நீ போ அப்படின்னு சொல்ல, பூமி ரொம்ப ஆசையா போறா. அதே நேரம் சரச்சந்திரா ரொம்ப குட்டி போட்ட போன மாதிரி இங்கிட்டையும் அங்கத்திக்கும் நடந்துக்கிட்டே இருக்காரு. எதிரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, ஏன் பொண்ணு, அதுவும் ஏன் கையால அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பூமி போய், அப்பா இன்னைக்கு டான்ஸ் காம்படிஷனுக்கு நான் போயிட்டு வந்தேன், நான் செலக்ட் ஆயிட்டேன்ப்பா, நீங்க அதை பத்தி எதுவுமே கேட்கலையே அப்படின்னு கேட்க, நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியுமா, நான் அந்த கல்யாண டென்ஷன்ல இருந்துட்டேம்மா அப்படின்றாரு. நாளைக்கு தான் ஃபைனல்ப்பா, அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, நீங்க தான் சால்வ் பண்ணணும், ஏன்னா என்னோட முகூர்த்த டைமும் இந்த காம்படிஷன் டைமும் ஒன்னா இருக்குப்பா, உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நீங்க தான் கொஞ்சம் டைமை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ சொல்றத கேட்ட உடனே உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் வருது சரச்சந்திராக்கு. நானே ட்ரை பண்ணேன்ப்பா, ஜட்ஜி கிட்ட பேசினேன், ஆனா அங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீ அதை கேட்டிருக்கவே கூடாது, ஏன்னா டான்ஸ் காம்படிஷன் தான் இப்போதைக்கு உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, உன் அம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றணும்னு ஒரு சவாலை எடுத்திருக்க, அந்த சவாலை நோக்கி நீ போயிட்டு இருக்கும்போது எந்த தடங்கள் வந்தாலும், லவ் கல்யாணம் இந்த மாதிரி எந்த தடங்கள் வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு உன் சவாலில் நீ ஜெயிக்கணுமா, டான்ஸ் தான் உனக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட், போய் நாளைக்கு உண்டான ப்ராக்டிஸை ஒழுங்காக பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இவர் பேசினதை கேட்டு ஃப்ரீஸை அப்படியே நிற்கிறா. போயிட்டு நாளைக்கு உண்டான ப்ராக்டிஸை போய் பண்ணு அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே போறா. ஆப்போசிட்ல அபூர்வா வந்து நிற்க, என்னடி என்னை பார்த்து கூட ஷாக் ஆகாம நிற்கிற, இதை விட பெரிய ஷாக் உள்ள நடந்திருக்கும் போல இருக்கே, என்னடி அப்படியே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே நேராக வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன்னு நினச்சிட்டியா, உன் கல்யாணத்தை ஆட்டம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா, அதோ வந்துட்டேன் பார்த்தியா, அதுவும் நிரபராதின்னு உங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, என் அப்பா கூட்டிகிட்டு வரல, என் அத்தை தான் உன்னை கூட்டிகிட்டு வான்னு நச்சரிச்சதுனால எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவளுக்கு கொழுப்பு மட்டும் அடங்க மாட்டேந்தேன்னு சொல்லிக்கிட்டு உள்ளே போகிறாங்க சரச்சந்திராவை பார்க்கறதுக்காக. சரச்சந்திரா அபூர்வாவை பார்த்தவொடனே, வா அபூர்வா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம நினச்சிட்டே இருந்த காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது என் பொண்ணு நினச்சிக்கிட்டே இருந்ததுனால இன்னைக்கு அதுக்கான சான்ஸ் வந்திருக்கு, அதாவது இந்த காம்படிஷனை பற்றி சொல்ல, உனக்கு சந்தோஷமா மாமான்னு அபூர்வா கேட்க, ஆமாம் ரொம்ப சந்தோஷம், அதுக்காக தான் நான் தான் டைம் மாற்றி வைக்க சொன்னேன். ஓ, இது உன்னோட வேலையா, நீ பெரிய ஜீனியஸு, ஆனால் இந்த மாதிரி வேலை தான் நீ பண்ணணும், நீ ட்ரக் கேஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு நாமளே அதில் மாட்டிக்க கூடாது. இல்லை மாமா, உங்கள் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா அப்படின்னு அபூர்வா சொல்ல, உன் அன்புக்கு நான் அடிமை ஆயிட்டேன் அபூர்வான்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அபூர்வா கேட்குறாங்க, நாளைக்கு பூமி கல்யாண மேடையில் உட்காருவாளா இல்லை காம்படிஷன் போவாளா அப்படின்னு கேட்க, இல்லை என் பேச்சு தட்ட மாட்டா, நான் காம்படிஷனுக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சரச்சந்திரா சொல்ல, ஒருவேளை அவள் காம்படிஷனுக்கு போகாமல் கல்யாண மேடைக்கு வந்தால் என்ன மாமா பண்ணுறது அப்படின்னு அபூர்வா கேட்க, அப்படி பண்ணா நான் அவனை கொன்னுடுவேன், கல்யாண மேடையிலேயே நான் அவனை வச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், நீங்க அவனை போடுங்க, நான் அவளை போடுறேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க அபூர்வா. மீரா வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டேன் வெளியில எல்லாம், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, பூமியை நான் கூட்டிட்டு வரேன், அவளுக்கு மங்களஸ்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஓ மங்களஸ்தானம் அழுகுற ஸ்தானமா மாறப்போது பாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பூமியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவளுக்கு மங்களஸ்தானம் பண்றாங்க. ரூம்ல நக்ஷ
நட்சத்திரம் அழுதுகிட்டே இருக்கா. இதை பார்த்த சித்தி எதுக்காக அழுவுற அப்படின்னு கேட்க, எல்லாம் தெரிஞ்சே இப்படி இப்போ கேட்குறீங்களே, அவளுக்கு மங்களஸ்தானம் எனக்கு கண்ணீர் ஸ்தானம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அது உண்மையாக நடக்க போகிறதில்ல. உங்கள் அம்மா தான் பிளானை மாற்றிருக்கா. அவளுக்கு டான்ஸ் காம்படிஷனும் முகூர்த்த நேரமும் ஒன்றா இருக்கிறதுனால அவள் கண்டிப்பாக டான்ஸ் காம்படிஷனுக்கு தான் போவா. அம்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, எனக்காக எங்கள் அம்மா இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க அம்மா கிஸ் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவளே சந்தோஷத்தில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவளே ஸ்தானம் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த சித்தி எதுக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, அவள் தான் நாளைக்கு காம்படிஷன் போகிறாள், எனக்கு தான் உண்மையாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே மங்களஸ்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னை எப்படி அவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சித்தி கேட்க, ரூமரை கிளப்பி விட்டு நான் கல்யாணத்துக்கு ஓகே வாங்கிடுவேன். ஏன்னா ககன் எதிரிக்கிட்ட தோக்கக்கூடாதுன்னு நினச்சி என்னை கல்யாணத்துக்கு ஓகே பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறா. சரி உங்கள் அப்பா ஒத்துக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சித்தி கேட்க, அவர் யார் இதை ஒத்துக்கிறதுக்கு? ககன் மாமா ஓகே சொல்லிட்டாருன்னா அவரை எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்கிறா. இது எல்லாமே இந்த செர்ரியும் அவங்க தங்கச்சி பிந்துவும் கேட்டுடுறாங்க. கேபி சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் எனக்கு காட்டு, ககனுக்கு மங்களஸ்தானம் பண்ணுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சாரதா காட்டுறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு அழுகுறாரு. என்னால் நேரில் தான் இருக்க முடியல அப்படின்ட்டு. இல்லைங்க கேர்ஃபுல்லாக இருங்க, எதுக்கும் உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பான் மீரா அப்படின்னு சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு மீராவை பார்க்குறாரு. மீரா இல்லை. அபூர்வாவோ மீராவை கூட்டிகிட்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஸ்தானத்துலேருந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னியே, உனக்கு ஹாப்பியா அப்படின்னு கேட்க, வேறு வழி இல்லை அண்ணி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்போது உன் வீட்டுக்காரர் அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, நீங்களும் என் அண்ணனும் பயம் அதனால தான் போகாமல் இருக்காரு அப்படின்னு சொல்ல, இப்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவர் அங்கே போகிறதுக்கு எந்த தடங்களும் இருக்காது இல்லையா? ஏன் அண்ணி உங்களுக்கு பயப்படுறாரு இல்லையா? நாங்கள் வாய மூடிட்டு தான் இருக்க முடியும், தூக்கு போட்டுட்டா தொங்க முடியும் அப்படின்றாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மீரா கேட்க, ஆமாம்மா நாங்கள் ஏதாவது கேட்டோன்னா அந்த சாரதா கொடுமைப்படுத்துவா பூமியை. கேபி வந்தால் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு அவள் சொன்னால் கேபியும் போயிடுவார். கேபி வர்றதை பிடிக்கலைனாலும் கூட ககனுக்கு அவங்க அம்மா வாக்கு வேத வாக்கு இல்லையா, அதனால் அவன் ஓகே சொல்லுவான். இப்போ புரியுதா, உன் வாழ்க்கை தான் நாசமாக போக போகுது அப்படின்னு சொல்ல ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்றா இந்த மீரா. அப்பாடா முடிஞ்ச அளவுக்கு இவளை நல்லா குழப்பி விட்டாச்சு, நல்லா பற்ற வச்சாச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க அபூர்வா. இதே குழப்பத்தில் அப்படியே கார் ஏறி நேராக சாரதா வீட்டுக்கு போய் சாரதா கிட்ட கேட்குறா. சாரதாவோ, இங்கே பார் மீரா, நீ என்கிட்ட ஏதோ கேட்கறதுக்காக வரல, சண்டை போடுறதுக்காக வந்திருக்க. எல்லாரும் வந்திருக்காங்க, சொந்தக்காரங்கெல்லாம் அவங்க எல்லாம் இருக்காங்க, தனியாக வா பேசலான்னு இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு சாரதா கேட்க, எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா, முதல்ல என் வீட்டுக்காரருக்கு விவாகரத்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.